ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு, ஈஷா யோகா சத்குரு, ஓஷோ, இளையராஜா இவங்க யாருக்கும் மறுபிறவி கிடையாதா? இதை ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சத்குரு எனக்கு இனிமேல்ட்டு ஜென்மம் கிடையாது, திஸ் இஸ் மை லாஸ்ட் பர்த் அப்படின்னு சொன்னார். ஓஷோவும் அதேமாரி சொல்லியிருப்பார், நான் நிறைய ஜென்மம் எடுத்துட்டேன், இனிமேல்ட்டு கிடையாது எனக்கு ஜென்மம் அப்படின்னு சொல்லுவார். இதை இளையராஜாவும் சொன்னார் ஒரு மேடையில், ஒரு இசை கச்சேரி மேடையில். இப்போவே கேட்டுக்கோங்க என்னுடைய பாட்டெல்லாம், ஏன்னா நான் மறுபடியும் பிறக்க மாட்டேன், இதான் கடைசி ஜென்மம் அப்படின்னு சொல்கிறார் கான்ஃபிடெண்ட்டாக. ஸோ மகாவிஷ்ணு அப்படி எல்லா வீடியோவும் நம்ம பார்த்தது கிடையாது, ஒரு வேளை சொல்லியிருக்காரா தெரியல. பட் ஆனால் அவர் சமீபமாக பேசியது எல்லாமே மறுபிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்காகத்தான். மறுபிறவி எடுக்கக்கூடாது, அதுக்கு எப்படியாவது நீங்கள் அதை என்கிட்ட தான் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை, வேறு யார்கிட்டையாவது கூட கற்றுக்கோங்க. ஸோ நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க போல இருக்குது மறுஜென்மம் எடுக்காமல் இருக்கிறது எப்படின்ட்டு. ஸோ இப்படி அவங்க கான்ஃபிடென்ட். ஸோ அப்போ அவருக்கே அந்த ரகசியம் தெரியும்னா அப்போ அவருக்கும் மறுஜென்மம் கிடையாது. ஸோ அப்படி இவங்க எல்லாம் மறுஜென்மத்திலேருந்து தப்பிச்சிட்டாங்களா? அப்படி ஏதாவது ஒரு ரகசியம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா? ஆனால் இந்த ஸ்கூலில் கடைசியாக பேசினார் இல்லையா மகாவிஷ்ணு அவர்கள், ஸோ அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இந்த பாவம் புண்ணியம் ரெண்டும் சேராத கர்மம் செய்கிறது எப்படின்னு உங்கள் பாடப்புஸ்தகத்தில் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த மறுஜென்மத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியாக அதை சொன்னார். ஸோ இதுக்கும் மறுஜென்மத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? பாவ புண்ணியத்திற்கும் மறுஜென்மத்திற்கும் அப்படின்னா இருக்குது. ஸோ ஆனால் அது மட்டுமே மறுஜென்மத்தை நிர்ணயம் செய்கிறது கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். பாவமும் புண்ணியமும் செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? எந்த காரியமும் செய்யலைன்னா சாத்தியம், கர்ம சந்நியாசம் அப்படின்வாங்க. ஸோ அதை தான் கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. கர்ம சந்நியாசம் யாராலையும் பண்ண முடியாது, காரியம் செய்யாமல் யாராலையும் இருக்க முடியாது. கர்ம யோகம்தான் பண்ண முடியும், காரியம் செஞ்சுக்கிட்டு இறைவனோடைய தொடர்பில் இருக்க முடியும். ஆனால் காரியமே செய்யாமல் ஒருத்தரால் இருக்க முடியாது. நீங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்டா கூட பிச்சை எடுக்கிறீங்களா, அது ஒரு காரியம் தானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ காரியம்னாலே அது ரெண்டு கேட்டகரியில் வந்துடுது, ஒன்று நல்ல காரியம் அல்லது கெட்ட காரியமில் வந்துடுது. ஸோ நல்ல காரியத்தை தான் நம்ம புண்ணிய காரியம்னோம், கெட்ட காரியத்தை பாவ காரியம்னு சொல்கிறோம். அப்போ இது இரண்டும் இல்லாத ஒரு காரியத்தை உங்கள் ஸ்கூல் புக் சொல்லிக் கொடுக்குதா அப்படிங்கிறார். ஸோ அதை அப்படி ஒரு காரியம் இருக்குதா இங்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் இவராவது இதை பற்றிலாம் பேசுகிறார். ஓஷோ கூட நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். ஆனால் சத்குரு எதை பற்றியுமே பேசினது கிடையாது. இந்த மறுஜென்மத்தை பற்றியோ ஆத்மாவை பற்றியும் பேசினதில்லை, கடவுளை பற்றியும் பேசினதில்லை, மொத்தத்தில் ஆன்மீகத்தை பற்றி அவர் பேசுனதில்லை. அவர் சொல்கிறாரு எனக்கு மறுஜென்மம் கிடையாதுன்ட்டு. ஸோ அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதேமாதிரி இளையராஜா கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார் எனக்கு மறுஜென்மம் கிடையாதுன்ட்டு. ஸோ ரமண மகரிஷியை பற்றி பேசுனது கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம தனி வீடியோவாக பார்ப்போம். ரமண மகரிஷி தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பார், இயேசுவோட கம்பேர் பண்ணியும் சொல்லியிருப்பார். ஸோ அது தனி சாப்டர். பட் இங்கே மறுஜென்மம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்கும் மேலே மகாவிஷ்ணுவுக்கு மறுஜென்மம் இருக்குதான்னு பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். நாம் சொல்கிற மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு கிடையாது. இதுக்கு முன்னாடி அவரை பற்றி பேசணும். இப்போ நாம் சொல்கிற மகாவிஷ்ணு கோயிலில் போய் திருப்பதியில் போய் வணங்குறாங்க இல்லையா, அந்த மகாவிஷ்ணுவை சொல்கிறோம். ஸோ அந்த மகாவிஷ்ணுவுக்கு மறுஜென்மம் இருக்குதா? நிறைய பேருக்கு மகாவிஷ்ணுவுக்கு ஜென்மம் இருக்குதான்றதே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அப்படி அவருடைய அவதாரங்கள் பூமியில் வந்ததாக இருக்குமே தவிர மகாவிஷ்ணுவாக வந்ததாக இருக்காது. கிருஷ்ணர் அவதாரம், ராம அவதாரம் இப்படி தான் இருக்கும். அப்படி தான் பக்தியில் எழுதப்பட்டிருக்குது. பக்தி மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க. ஸோ மனிதர்கள் இறைவனை அடைவதற்காக அவங்க கண்டுபிடித்த பாதைக்கு பேர் பக்தி.
ஸோ அப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் தலைகீழே நின்று குட்டிக்காரனை அடித்தாலும் எதெல்லாம் பண்ணீங்களோ அத்தனையும் பக்தி தான். எல்லா மதமும் நாஸ்திகமும் சேர்த்து பக்தி தான். பக்தியில் ஒரு அங்கம் தான் நாஸ்திகம். சும்மா இருன்றாங்க, அதுவே நாஸ்திகம் தானே. எதையும் நீ வழிபடுத்தலை, சும்மா இரு, மறுபிரிவிலேருந்து தப்பிச்சிடுவேன். சும்மா இருந்து பாருங்களா நீங்கள், உங்களால் முடியுதா அப்படின்னு மகாவிஷ்ணு கூட கேட்பார். ஸோ அவங்க அந்த பெரிய ரகசியமாக சொல்கிறது அதுதான், நான் சும்மா இருக்கிறேன், இருந்துட்டதுனால நான் மறுஜன்மத்திலேருந்து தப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கர்ம சந்நியாசம், அப்படி பண்ண முடியாது. சரி, இப்போ மகாவிஷ்ணு அவருக்கு மறுஜன்மம் இருக்குதான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மகாவிஷ்ணுவுக்கே மறுஜன்மம் இருந்தால் மகாவிஷ்ணுவை விட நாம் சொன்ன நபர்களோ அல்லது வேறு எந்த நபர்களும் இந்த பூமியில் பிறந்த யாருமே மகாவிஷ்ணுவை விட உயர்ந்தவர்கள் கிடையாது. ஏன்னா மகாவிஷ்ணு தான், நான் மறுபடியும் சொல்கிறேன், பகவான் மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்களே அந்த மகாவிஷ்ணுவை சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த புரிஞ்சிக்கிற சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. டைட்டிலை பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் போட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த அவர் பகவான் கிடையாது, பட் உங்களுக்கு வித்தியாசப்படுத்துறதுக்காக பகவான் மகாவிஷ்ணுன்னு சொல்கிறேன். சரி, ஏன்னா தாயின் கர்ப்பத்தில் பிறந்துட்டாலே கடவுள் கிடையாது. கடவுள் வந்து தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறது கிடையாது, பிறந்தாலே மரணம் கண்டிப்பாக உண்டு. அப்போ ஏன் மகாவிஷ்ணுவை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பூமியில் பிறந்தவர்களிலே மிக உத்தமமானவர் அவர் தான், நம்பர் 1 புருஷோத்தமர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்க இந்த பாரத மண்ணில் வாழ்ந்ததுனால தான் அவங்கள இங்கே கோயில் கட்டி கும்பிட்றோம். நம்முடைய மூதாதையர் முதன்மையானவர். பைபிள் குரானில் வந்து ஆதாம் சொல்லுவாங்களே முதல் மனிதன்ட்டு. ஸோ அது உண்மையில் அது மகாவிஷ்ணுவையே குறிக்கும். அந்த மகாவிஷ்ணு இந்த பூமி முதலாக சொர்க்கமாக தான் படைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது இதே பூமி நரகமாக மாறுது. முதல் 2500 வருடம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம். அதில் பிறந்த முதல் குழந்தை தான் மகாவிஷ்ணு. ஆக்சுவலாக மகாவிஷ்ணு அப்படிங்கிறது ஆக்சுவல் பேர் கிடையாது, குழந்தையில் கிருஷ்ணர் பேர். பக்தியும் இதையும் எடுத்துகிட்டு வராதிங்க, பக்தியெல்லாம் மனிதர்கள் உருவாக்குனது. இப்போ நாங்கள் சொல்கிறது கடவுள் கடைசி 100 வருடம் கடவுளே வந்து கொடுக்குற ஞானம். கடவுள் கொடுத்தாதான் அது ஞானம், மனிதன் உருவாக்குனா அதுக்கு பேர் பக்தி. அதன் மூலமாக கடவுளை அடைய முடியாதுன்னு கீதையிலே சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அதில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி போட்டாங்க, அது வேறு விஷயம். கிருஷ்ணர் கீதை சொல்லலை. ஸோ அந்த கீதை பக்தி மார்க்கத்தின் கீதை. ஒரிஜினல் கீதை கடவுள் இறுதியில் வந்து கொடுப்பது. அந்த கடவுள் யாரை சொல்கிறோம் அப்படின்னா, யாரை இந்துக்கள் சிவன்னு சொல்கிறாங்களோ, முஸ்லீம்கள் அல்லான்னு சொல்கிறாங்களோ, கிறிஸ்தவர்கள் பரமபிதான்னு சொல்கிறாங்களோ, அந்த ஒருவரைத்தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அவர் தான் கடைசி 100 வருடம் வர்றார். இப்போ அவர் சொல்கிற ஞானத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய எல்லா வீடியோவும் அமையுது. சத்தியமான கடவுள் பேசும் சத்தியத்தை நாம் போதிக்கிறோம். பொய்யையே கேட்ட மனிதர்களுக்கு சத்தியத்தை கேட்டால் ஏதோ பொய் மாதிரி தெரியுது. ஒரு சினிமா பாட்டு வருமே, கள்ள நோட்டு செல்லும் நாட்டில் நல்ல நோட்டு செல்லடா அப்படின்ட்டு, அந்த மாதிரி போயிடுச்சு. சரி, இதில் முதல்ல பிறக்கிற குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர், சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை, பரிசுத்தமாக காமம் இல்லாமல் பிறக்கிற குழந்தை. ஸோ கிறிஸ்தவ மதத்தில் இயேசு அப்படி பிறந்ததாக சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் சொர்க்கத்தில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் காமம் இல்லாமல் தான் பிறக்கும். அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது, அவ்வளோ பரிசுத்தமான உலகம். ஸோ அதில் பிறக்கிற முதல் குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ அவர் பெருசான பிறகு திருமணம் பண்ணும் பொழுது ராதையை திருமணம் பண்ணுறார். ஆனால் பக்தி மார்க்கத்து மகாபாரத கிடையாது. ராதைன்ற ஒரு பொண்ணு அங்கே இருக்கிறாங்க, கிருஷ்ணர்ன்ற ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்றது பையன் இருக்கிறான்றது உண்மை. ஆனால் மகாபாரதத்தில் காட்டிய எந்த விஷயமும் நடக்கலை. அப்படி நிஜத்தில் இருந்தாங்க, கிருஷ்ணர் ராதை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதில் திருமணம் பண்ணுறதா காட்ட மாட்டாங்க. ஸோ அது வந்து வேறு ஆன்மீக ரகசியம். அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம், அது ரொம்ப ஆழமாக போகும். ஸோ இதில் கிருஷ்ணர் ராதை திருமணம் பண்ணிக்கிறாங்க. லவ் எல்லாம் பண்ணல, அவங்க முதல்ல ஒருத்தர் பார்த்தது கூட கிடையாது. சொர்க்கத்தில் யாருமே லவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காமம்னா என்னன்னே தெரியாது. முதல்ல அவ்வளோ பரிசுத்தமாக இருப்பாங்க. அதான் சொன்னோம் இல்லையா, காமம் இல்லாமல் தான் குழந்தைய பிறக்கும்ன்ட்டு. இங்கே காமத்தினால பிறக்கிறதுனாலேயே மனிதனுடைய உடல்லே அந்த காமம் ஊறி போயிடுச்சு. சொர்க்கத்தில் அப்படி இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவார். ஸோ அதுதான் யோக பலத்தில் பிறக்கிறது, அதாவது ஆத்மாவின் எண்ணத்தின் சக்தி. அங்கே ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மான்றது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் நான்ற உணர்விலே இயல்பாகவே இருப்பாங்க. அதனால் அவங்க வெளி உலக கவர்ச்சியிலையோ சரீர கவர்ச்சியிலையோ மயங்க மாட்டாங்க. ஸோ அதை எதுக்கு சொல்கிறேன்னா, மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி ராதை கிருஷ்ணர் காதல் எல்லாம் கிடையவே கிடையாது.
அரேஞ்சுடு மேரேஜ் தான். அதுதான் இன்னைய வரைக்கும் இந்தியாவில் அரேஞ்சுடு மேரேஜ் இருக்குது இன்னும், இல்லையா? ஸோ சொர்க்கத்தில் அப்படி தான் நடக்கும். அப்போ திருமணம் ஆன பிறகு கிருஷ்ணருடைய பெயர் நாராயணனாகவும் ராதையருடைய பெயர் லக்ஷ்மியாகவும் மாற்றப்படுகிறது. ஏன்னா அது ராஜ்யம். முதலாம் பல்லவன் இரண்டாம் பல்லவன்ற மாதிரி முதலாம் நாராயணன், இரண்டாம் நாராயணன், மூன்றாம் நாராயணன் 8 வம்சம் வரும், 8 தலைமுறை. ஸோ அந்த 8 நாராயணன் திருமணம் பண்ணுற வெவ்வேறு பெண்களைத்தான் அஷ்டலக்ஷ்மி, 8 லக்ஷ்மின்னு சொல்லிடுறோம் பாருங்க பக்தியில். கரெக்டாக அங்கங்கே சில வார்த்தைகள் சரியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்படி ஆனாலும் நமக்கு தெரியாது அஷ்டலக்ஷ்மினா அஷ்ட நாராயணனும் இருக்கிறாங்கன்றது நம்ம இது வரைக்கும் கற்பனைக்கு எட்டாத விஷயமா இருக்குது. ஸோ நிறைய நாராயணன் இருக்கிறதுனால தான் ஆதி நாராயணன் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ முதலில் வந்த நாராயணன், அப்போ அதுக்கப்புறமா நாராயணன் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதேமாதிரி ஆதி லக்ஷ்மின்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஆதி சரஸ்வதி இந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. சரி, ஆதி சீதா, ஆதி ராமர் அப்படி சொல்கிறதில்ல. ஆக்சுவலாக அப்படியும் சொல்லலாம். ஏன்னா எப்படி இங்கே 8 லக்ஷ்மி நாராயணனோ அதே மாதிரி இங்கே 12 ராமர் சீதை இருப்பாங்க. ஆனாலும் ஆதியில் வருவது நாராயணன்றதுனால ஆதி நாராயணன். ஸோ திரேதாயுகத்தில் தான் ராமர் சீதை. ஆனால் துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் பிறந்ததாக சொல்லப்பட்டது தவறு. ஏன்னா இது நரகம். நரகத்தில் பிறக்கிறதுக்கு அவர் என்ன பாவம் செய்தார்? முதல் மனிதன், தூய்மையாக பிறந்த முதல் குழந்தை, தெய்வீக குழந்தை, தெய்வ குழந்தை. அவங்கள தான் நம்ம இன்றைக்கி தெய்வம்னு வழிபடுறோம் நரகத்தில். சரி, அவர் அப்போ நாராயணன் ஆகுது. அப்போ மகாவிஷ்ணுன்ற பேர் எப்படி வருது அப்படின்னா, இந்த லக்ஷ்மி நாராயணன் இது ரெண்டும் இணைந்த ரூபமாக பக்தியில் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் 4 கைகள் கொடுக்கப்பட்டிருக்கும், மகாவிஷ்ணுக்கும் சரி மகாலட்சுமிக்கும் சரி. இப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா, நாராயணனுடைய கைகள் 2, லக்ஷ்மியுடைய கைகள் 2. இதோடைய உண்மையான அர்த்தம் சொர்க்கத்தில் நடப்பது இல்லற மார்க்கம், சந்நியாச மார்க்கம் கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அதுதான் மகாவிஷ்ணு. அதே மகாலட்சுமின்னு சொன்னாலும் லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபம் தான். ஆனால் அது பெண் ரூபத்தில் காட்டும்போது மகாலட்சுமி, ஆண் ரூபத்தில் காட்டும்போது மகாவிஷ்ணு. ஸோ அப்போ மகாவிஷ்ணுன்றது லக்ஷ்மி நாராயணன் 2 பேரையும் சேர்த்து குறிக்கிறது தான். பட் நம்ம வெறும் விஷ்ணுன்னே எடுத்துக்கலாமே, நாராயணன்னே எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் தான் முதல் குழந்தை. அவருக்கு மறுஜென்மம் இருக்குதா? ஏன்னா அவரை விட உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது, அதை யாரும் மறுக்கவும் மாட்டாங்க. அவருக்கே ஒரு வேளை மறுஜென்மம் இருந்துச்சுன்னா மற்றவர்களும் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியது, இல்லையா? சரி, அந்த மகாவிஷ்ணுவுக்கு மறுஜென்மம் இருக்குதா? அவதாரம் கிடையாது. ஸோ அவதாரம்ன்றது அது கடவுள் கடைசியில் தான் வர்றார், ஒரே ஒரு தடவை தான் அவதரிக்கிறார். அவதாரம் அப்படிங்கிறது தனக்கென்று சொந்த உடல் எடுக்கலை, நம்மை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை. அதனால தான் அது அவதாரம்னு சொல்கிறோம். அதுவும் கடவுள் வருவது மட்டும்தான் அவதாரம். சரி, இப்போ மகாவிஷ்ணு இருக்கிறார் இல்லையா, அவர் அடுத்த ஜென்மம் வருவாரா, மறுஜென்மம் எடுப்பாரா, இறப்பாரா? மகாபாரதத்தின் கதையில் அவர் இறக்குற மாதிரி தான் இருக்கும். சரி, இங்கேயும் இறப்பார். ஆனால் மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி கொல்லப்பட மாட்டார். வேடன் அடிக்கிற இதெல்லாம் அங்கே இருக்காது. அங்கே வேட்டையாடலாம் மாட்டாங்க. சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்திற்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாதப்போ மனிதன் போய் வேட்டையாடிட்டு இருப்பானா அங்கே? ஸோ அப்படிலாம் எதுவுமே அங்கே நடக்கலை. இயல்பாக அவங்க அந்த 150 வருடம் சராசரி ஆயுள் இருக்கும் சொர்க்கத்தில். திடீர் மரணம்லாம் கிடையாது, சின்ன நோய் கூட இருக்காது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ செல்வம் இருக்கும். ஸோ இறப்பாங்களா? இறக்குறதுனா என்ன, உடலை விட்டு உயிர் பிரிகிறது தான் இறக்குறது. அது அங்கே நடக்குமானா நடக்கும். ஆனால் அதை மரணம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, இங்கே உடம்புன்ற உணர்வில் இருக்கிறனால உடலை விடுறதை செத்து போயிட்டான்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே ஆத்மான்ற உணர்வில் இருக்கனால உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறாங்க. அப்போ சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறாங்க. ஸோ அதோடைய நினைவு தான் இங்கே கூடு விட்டு கூடுப்பாயிருதெல்லாம் சொல்கிறாங்களே. உண்மையிலே நீங்கள் அதுக்கு எதையும் கற்றுக்கல. தானாகவே ஆத்மா ஒரு கூடை விட்டு இன்னொரு கூடு, அதாவது உடலை எடுக்கத்தான் போகுது. அதையே முன்னாடியே நீங்கள் போகணும்னு முயற்சி பண்ணணும். அப்படிலாம் கூடை விட்டு கூடெல்லாம் பாய முடியாது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறத இங்கேருந்தே பார்க்கக்கூடிய விஷயங்கள் அந்த சித்தியெல்லாம் இருக்குது. ஆனால் உங்கள் உடலை விட்டுட்டு இன்னொருத்தர் உடலுக்கு போயிட்டு திரும்பி எல்லாம் வர முடியாது, அதுக்குள்ளே செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி உடம்புல உயிர் இருக்கும்போதே இப்போ இன்னொரு உடம்புக்குள்ளே உயிர் போகாது.
ஆனாலும் அந்த உடல் இந்த உடலில் இருந்துக்கிட்டே அந்த உடல் பார்க்கறதெல்லாம் பார்க்கக்கூடிய சில சித்து வேலைகள்லாம் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சே நடந்துருக்குது. அதை நம்ம வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கிறோம் அந்த அனுபவம்லாம். சரி, இப்போ மறுஜன்மம் அதை பற்றி தான் மெயினாக பார்க்குறோம். ஸோ கிருஷ்ணர் முதல் குழந்தை, செல்ல குழந்தை, தூய்மையான குழந்தை, அவரே மறுபடியும் பிறப்பார். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, பிறக்கும்போது அவருக்கு தெரியாது முன் ஜென்மத்தில் நாம் கிருஷ்ணராக இருந்தோம். உங்களுக்கு தெரியுமா முன் ஜென்மத்தில் என்னவாக இருந்தீங்கன்ட்டு? அதே மாதிரி தான் அவரும் மனிதர் தான். ஆனால் தெய்வீக குணம் இருக்கும், அசுர குணம் இருக்காது. அதனால் நாம் இப்போ நரகத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். ஸோ நரகத்தில் தான் சாமி கும்பிட்றோம், அந்த தெய்வங்களுக்கெல்லாம் சிலை வடித்து. சொர்க்கத்தில் அந்த மாதிரி பக்தியே இருக்காது. நாஸ்திகர்கள் கிடையாது. கடவுளை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு வெறும் ஆனந்தம் தான் இருக்கும். கொஞ்சமாவது துக்கம் பயம்லாம் வந்தால் தானே கடவுளை போய் பிடிப்போம். அங்கே அது இருக்கவே இருக்காது. அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். எல்லோரும் ஆத்மான்ற உணர்வில் இருக்க ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். சரி, அப்போ இவங்க மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 2500 வருடம் கழிச்சு, 2500 வருடம் வரைக்கும் எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காமம் கோபம் பற்று பேரசாங்கன்னா என்னன்னே தெரியாது. எப்படி சாத்தியம்னா ஆத்மான்ற உணர்விலே இருக்க ஆனந்தம் வருது இல்லையா? அப்போ ஆத்மா திருப்தியாக இருக்கும். திருப்தியாக இருக்கும்போது வீண் எண்ணத்தை மனம் எழுப்பாது. ஏன்னா ஆத்மா அங்கே பலமாக இருக்குது. ஆத்மாவுக்குள்ளே தான் மனம் புத்தி இருக்குது. எப்போ ஆத்மா பலகீனமாகுதோ அப்போ தான் வீண் எண்ணம் வரும். அப்போ தான் இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற விகார எண்ணங்கள் வரும். இது எங்கே நடக்குது? 2500 வருஷம் கழித்து நரகமாக மாறிய பிறகே நடக்குது. ஏன்னா ஆத்மான்றதுலேருந்து கவனம் உடலுக்கு வந்துடுது. ஸோ ஆத்மான்றதை மறந்துடுறாங்க. அப்போ ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமாக இருந்தவர்கள் ஆத்மான்றதை மறந்தவுடன் ஆனந்தம் போயிடுது. இப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க. அப்போ தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்புறம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதனால் உந்தப்பட்டு நிறைய பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாவத்தின் தண்டனையாக சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் இழக்கிறோம். விதவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், இது இல்லாமல் நம்பிக்கை துரோகங்கள், திடீர் மரணங்கள், அடுத்தது நாடுகளுக்கு இடையில் யுத்தம், இந்த மாதிரி நிறைய துக்கம் மேலே துக்கம். இன்றைக்கி துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் இறைவன் இந்த ரகசியத்தையே சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த பூமியில் நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா திரும்பி போக முடியாது. அது வரைக்கும் ஆத்மாக்கள் இங்கே தான் இருக்கும் இறைவன் கூட. இறைவன் இங்கே இருக்கார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் சிவன். ஆத்மாக்களும் நாம் அங்கே தான் இருப்போம். அங்கேருந்து தான் ஒவ்வொருத்தராக பிறப்போம். ஸோ சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வர்றதுக்கு தகுதி உடையவர்கள் ஆரம்பத்திலே வரும். அது கடவுளுக்கு பக்கத்திலே இருக்கும். இந்த கிருஷ்ணருடைய ஆத்மா அது வரும். அடுத்தது அடுத்தடுத்த ஆத்மாக்கள் இந்த மரத்தை தலைகீழ தொங்க விட்ட மாதிரி இருக்கு இல்லையா? இதை தான் தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன் கீதையில் இருக்கும். அப்போ இதோடைய விதை மேலே இருக்குது. அதாவது சிவனை குறிக்கிற விஷயம். ஆனால் அங்கே நம்ம கிருஷ்ணர் பேசுகிறாருன்னு நினச்சிட்டு படிக்கிறதுனால கீதை யாருக்குமே புரியாது. புரியுதுன்னு சொல்கிறவங்களாம் கதை தான் ஓடுறாங்க. ஸோ இறைவனுடைய ஞானம் நேரடியாக கேட்டிருந்தால் மட்டுமே அது புரியும். மற்றபடி வைணவர்கள் அவங்க தானே மெயினாக கீதா உபதேசம்லாம் பண்ணுறாங்க. சத்தியமாக அவங்களுக்கு அதில் ஒரு வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாது. சரி, அப்போ இங்கே கடவுள் மேலே இருக்கிறாரு. அங்கேருந்து இங்கே வரணும். தகுதி உள்ள ஆத்மாக்கள் ஆரம்பத்திலே வரும். வந்துடுச்சுன்னா மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஆத்மா தூய்மை இழக்கும்போது சொர்க்கத்தில் இருப்பதற்கான தகுதியை இழக்கிறதுனால சொர்க்கமே நரகமாக மாறுது. அப்போ தான் பாரதத்தில் கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் பாரதம் தான் சொர்க்க பூமியாக, அதிலும் டெல்லி சார்ந்த பகுதி தான். மற்ற எல்லாமே கடலுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ கலியுகத்தின் இறுதியில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானம் தெரியுமா? இது ஒரு காலச்சக்கரம். சொர்க்கமாக இருக்கிற பூமி அடுத்த அரை கல்பம், அதாவது 5000 வருடத்தை ஒரு கல்பம்னோ அதில் முதல் பாதி கல்பம் சொர்க்கமாகவும் அடுத்த பாதி கல்பம் நரகமாகவும் திரும்ப நடக்கும். பகலிரவுன்ற மாதிரி சொர்க்கம் நரகம். அதனால தான் சொர்க்கத்தை பிரம்மாவின் பகல், நரகத்தை பிரம்மாவின் இரவுன்னுவாங்க. ஏன்னா அங்கே கிருஷ்ணராக இருந்த ஆத்மா மறுஜென்மம் எடுத்து கடைசி ஜென்மத்தில் வரும்பொழுது அவர் உடலில் தான் சிவன் பிரவேசிக்கிறார். சிவன் பிரவேசித்த பிறகு அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ அந்த பிரம்மாவாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். யாருடைய ஞானத்தை கேட்குறோம்? சிவனுடைய ஞானத்தை கேட்குறோம். பிரம்மாவாய் வழியாக கேட்குறதுனால பிரம்மா குமார் குமாரிகள்.
இப்போ இந்த ஞானத்தில் என்ன சொல்கிறாரு, சொர்க்கமாக இருந்தது நரகமாயிடுச்சு. சொர்க்கமாக இருக்கும்போது ஆத்ம உணர்வில் இருந்தீங்க, அதனால் அங்கே அளவற்ற செல்வம் இருந்தது, எல்லாமே பர்ஃபெக்ட் வேர்ல்டை தான் கடவுள் படைக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழந்துட்டு வரும், ஆத்மாவுடைய சக்தி குறைஞ்சிட்டு வருது. இப்போ சுத்தமாரும் குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த சக்தியை நிரப்பிக்கிட்டிங்கன்னா இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் உங்களுடைய புத்தியிலிருந்து நீக்கப்படும். இப்போ சக்தி இல்லாதனால தான் வெளி உலக விஷயத்தில் மயங்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த சக்தியை நிரப்பிக்கணும்னா உங்களை ஆத்மானு உணர்ந்து, ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால தான் இந்த பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குறது, வாய் வழியாக பேசுகிறது, உடல் மூலமாக எல்லா காரியத்தையும் பண்ணிகிட்டு இருக்குது. அப்படி இல்லைன்னா இது வெறும் ஜடம் மட்டுமே, அது நாம கிடையாது, அது அழியக்கூடியது. உடல், ஆத்மா தான் அழிவற்றுறது. அந்த ஆத்மா நான்ற உணர்வில் அங்கே இருந்தாங்களே, அதே மாதிரி இப்போ எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அது அப்படி நினைக்கிறதுக்கு சக்தி வேணுமே, இல்லையே. வெளி உலக விஷயம் மயக்கத்திலே தானே இருக்குது. அப்போ அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் சிவ பரமாத்மாவை நினைக்கணும். ஸோ அங்கே கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாருங்கள். பரம் ஆத்மா, உயர்ந்த ஆத்மா. அப்போ பேரே பரமாத்மா. யாருக்கு உடலே இல்லையோ அவரை தான் ஆத்மானே கூப்பிட முடியும். கிருஷ்ணருக்கு தான் உடல் இருக்குது, அதுக்கு ஒரு பேர் இருக்கு கிருஷ்ணான்ட்டு. சிவனுக்கு தான் உடல் இல்லை, அதனால் பரமாத்மா ஆத்மாவாகவே இருக்கிறார். கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகருக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ ஆத்மாவாகவே வந்து காரியம் செய்கிறதுனால தான் அந்த ஆத்மாவுக்கு மட்டும் பேர். ஸோ அந்த ஆத்மாவுக்கு பேர் சிவன் பேர் வைக்கிறோம், பட் பரமாத்மான்றது அவருடைய பேர் தான், உயர்ந்த ஆத்மா. இப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஆத்மான்னு ஒன்று வந்து என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. கூடவே இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். ஸோ அந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதன்படி நடக்கணும். அது ஃபுல்லாகவே என்ன பண்ணணும்னா அந்த உடல் உணர்வை மறந்து ஆத்ம உணர்வில் எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்படியே கொஞ்சம் கூடவே நீங்களும் முயற்சி பண்ணணும். இறைவனையே நினைக்கிறது, இறைவன் கொடுத்த ஞானத்தை அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இதிலேயே உங்கள் மைண்டை பிஸியாக வச்சுக்கணும். வெளி உலக விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கிற பயிற்சி வேணும். இது எதுக்கு பண்ண சொல்கிறார் அப்படின்னா, இப்போ கலியுகம் அழிய போகுது. அழியறதுக்கு 100 வருடம் முன்பு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்க வரார். ஏன்னா சொர்க்கம் வரப்போகுது, அதுக்கு நம்மை தயார்படுத்துறதுக்கு வரார். ஆல்ரெடி கடவுள் வந்து 88 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்னும் எவ்வளோ கம்மியான வருடம் இருக்குது. இப்போ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது, திடீர்னு மரணம் வருது. அப்படி மரணம் வந்து மறுபடியும் நீங்கள் இங்கே பிறந்துடவும் கூடாது, பேயா அலையவும் கூடாது. எல்லாருமே ஒன்று பிறப்பாங்க அல்லது பேயா அலைவாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது மகாவிஷ்ணு ஆகட்டும், சத்குரு ஆகட்டும், ஓஷோ ஆகட்டும், வேறு யாரெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய ஆளுன்னு நினச்சிட்ருக்கீங்களோ அத்தனை பேரும் இங்கே தான் இருப்பாங்க. இந்த பிரம்மாவாய் வழியாக இறைவன் ஞானத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்கள தவிர்த்து, ஏன்னா கேட்குற எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, அதுவும் இருக்குது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி இறைவன் நினைவு மட்டுமே நிலைக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு. வேறு எதுவுமே ஞாபகம் வரல, என்னுடைய அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தை எதுவுமே இல்லை. யாரை பார்த்தாலும் ஆத்மாவில் தான் அவங்க கவனம் இயல்பாகவே போகுது. கடவுள் அப்படி ஆத்மாவைத்தான் பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்க்குற பயிற்சி பக்காவாக ஆயிடுச்சு உடலை விட்டு உயிர் பிரிகிறதுக்குள்ளே அப்படின்னா, அந்த இறைவன் நினைவிலே நான் சொர்க்கத்தில் போகிறேன், ஸ்ரீ நாராயணனாக பிறக்க போகிறேன். ஏன்னா அதுதான் லட்சியம், உயர்ந்த பதவி அது தானே, பிறக்க போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்து உயிர் பிரிந்தால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே சுத்தமாக இல்லாமல் அழிச்சிட்டிங்க இறைவன் நினைவில் இருந்து அப்படின்னா என்னன்னே தெரியாது. காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்றுனா என்னன்னு தெரியாது, பேராசைனா என்னன்னு தெரியாது, அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் மாறிட்டீங்கன்னா கலியுகத்தில் மீண்டும் பிறக்க மாட்டீங்க அப்படின்னு கடவுள் இறுதியில் தான் வந்து சொல்கிறார். இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நான் மறுபடியும் பிறவி எடுக்க மாட்டேன். ஆனால் கடவுள் ஞானத்தை எடுப்பவர்களே மறுஜன்மம் எடுப்பாங்க, எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. சொர்க்கத்தில் வருவதற்கு தான் இந்த ஞானம் இல்லையா? அப்போ மறுஜன்மம் எடுப்பதற்கு தான் இந்த ஞானம். பிறவா நிலை மகாவிஷ்ணுவுக்கே கிடையாது, அதை ஏங்க சத்குருவுக்கே கிடையாது. இங்கே ஆளாளுக்கு சத்குரு, பகவான் அப்படிலாம் பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்ம சொல்ல, உண்மையான சத்குரு கடவுள் தான். சத்தியத்தை போதிக்கிற குரு அது சிவனை மட்டுமே குறிக்கும். அவருக்கு
அவரே வந்து தப்பிக்க முடியாது. பிறவா நிலை அப்படிங்கிறது அவருக்கே கிடையாது. அவர் கடைசியில் தான் வராரு, இதுக்கு முன்னாடிலாம் பிறக்கலை. வராரு, உலகம் அழியும் போது தான் அவர் போகிறார், எல்லா ஆத்மாக்களையும் அழிச்சிட்டு போகிறார். போயிட்டு மீண்டும் வரமாட்டார், சொர்க்கத்துக்கு வரமாட்டார், நரகத்திற்கும் வரமாட்டார். ஆனால் மறுபடியும் கடைசியில் வருவார். ஏன் தெரியுமா? இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதை தான் திரும்ப 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 நடக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கன்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இதே நேரம் இதே வீடியோவை நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நாள் இதே தான் பண்ணுவேன். அப்போ நீங்கள் வந்து கமெண்ட் போடுறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, 5000 வருஷம் முன்னாடி இதே கமெண்ட்டை தான் போட்டோம். அது நெகட்டிவாக போட்டாலும் சரி, பாசிட்டிவாக போட்டாலும் சரி, ஒவ்வொரு கல்பத்திலையும் நீங்கள் இதே தான் பண்ணுவீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மகாவிஷ்ணு, ஈஷா யோக சத்குரு, வேறு யார், இளையராஜா, ஓஷோ, இவங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, எனக்கு மறுஜன்மமே கிடையாது. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் சொல்லிவிட்டு மறுபடியும் பிறந்துடுவாங்க. பிறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலே பிறக்காமல் போயிட முடியுமா? அதுக்கு முயற்சி பண்ணணும்ல. முதல்ல அப்படி ஒரு முயற்சியே கிடையாது. பிறவா நிலை என்பது கற்பனை, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. முக்தி இருக்குது. முக்தின்றது விடுதலை. இந்த கலியுகத்துலேருந்து தப்பிச்சு போகிறது. அது எல்லாருக்கும் கடைசியில் போய் தான் ஆகணும். ஏன்னா இந்த பூமியை சொர்க்கமாக்குறாருல. எல்லா அழுக்கான ஆத்மாக்களையும் இங்கே வச்சுட்டு இருந்தால் எப்படி சொர்க்கமாக்குறது? அதனால் உலக அழிவின் போது எல்லா ஆத்மா போயிடும். அதுக்காக தான் உலக அழிவு. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த நேரம் கடைசியில் எல்லாருமே இறைவனை நினைப்பாங்க. இப்போ கொடுக்குற ஞானத்தை நம்ம சொன்ன நபர்கள் எல்லாம் இப்போ உதாசீனப்படுத்தினாலும் கடைசியில் கேட்பாங்கல்ல. அப்போ கேட்கும்போது கடைசியில் இதை ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் ஆத்மா மேலேயே போகும். ஸோ முக்தி எல்லாருக்கும் உண்டு. மறுஜன்மம் உண்டா அப்படின்னா கிடையாது. மகாவிஷ்ணுவே, அதாவது பகவான் மகாவிஷ்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, நாராயணன், ஸோ அவரே மறுஜன்மம் எடுத்து தான் ஆகணும். கடைசியில் தான் போக முடியும். எல்லா ஆத்மாவும் கடைசியில் தான் போக முடியும். ஆனால் எல்லா ஆத்மாவும் ஆரம்பத்தில் வரமாட்டாங்க. ஆரம்பத்தில் வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணணும். கடைசியில் வர்றதுக்கெலாம் நீங்கள் முயற்சி பண்ண தேவை. ஒன்ஸ் பிறந்துட்டாலே கடைசி வரைக்கும் வந்தே ஆகணும். ஏன்னா கடவுள் தான் போகிறதுக்கான வழியை சொல்லி அழைச்சிட்டே போகிறார். மனிதர்கள்லாம் சொல்ல முடியாது அவ்வளோ புத்திசாலியா, கடவுளோட புத்திசாலியா. போகிறதுக்கான வழியை நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம். பிறவா நிலைன்னு வேறு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பிறவா நிலைன்ற வார்த்தை எங்கே தெரியுமா? கிறிஸ்தவ மதத்துலேயும் கிடையாது, முஸ்லீம் மதத்துலேயும் கிடையாது, உண்மையிலே இந்து மதத்துலேயும் கிடையாது. என்ன இந்து மதத்தில் இல்லைன்றீங்க? நிஜமாக தான், இந்து மதத்தில் கிடையாது. அதை சொல்கிறவங்க இந்து மதம் கிடையாது, அது துறவர மார்க்கம். இந்து மதம் இல்லற மார்க்கம். இந்து தெய்வங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருப்பாங்க. துறவிகள் காட்டில் போய் குழந்தைய பிறந்த உடனே போயிடுவாங்க, அல்லது கல்யாணம் ஆன உடனே விட்டு போயிடுவாங்க. ஸோ அது துறவர மார்க்கம் தனி, அது இந்து மார்க்கமே கிடையாது. அவங்க பண்ணுற வேலை, அவங்க வந்து சொர்க்கத்துக்கு வரவே மாட்டாங்க, நரகத்தில் தான் வருவார்கள். அப்போ புதுசாக தர்மம் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த தூய்மை பிடிக்கும். சொர்க்கத்தில் இயல்பாகவே தூய்மையாக இருப்பாங்க, கணவன் மனைவி ஒன்றா இருந்து. ஆனால் இவங்க கணவன் மனைவி ஒன்றா இருந்தால் தூய்மையாக இருக்க முடியாதுன்ட்டு மனைவியை விட்டுட்டு போயிடுவாங்க, அல்லது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. ஸோ இதுதான் துறவர மார்க்கம். அப்போ போயிடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு லட்சியம் இருக்கணும்ல. அப்போ அவங்க நினச்சிக்கிறாங்க பிறவா நிலை தான் எங்களுடைய லட்சியம். ஏன்னா அவங்க சுகத்தை விரும்புறது கிடையாது, குடும்பத்தையே விரும்புறதில்லை. ஏன்னா ஆரம்பத்தில் ஒன்றும் பெரிய துக்கம்லாம் இருந்துட போகிறது கிடையாது. ஆனால் அதையே அவங்க விட்டுட்டு தான் போகிறாங்க. அதனால் அவங்க சொர்க்கத்தை விரும்புறது கிடையாது. அதனால் பிறக்கவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களா சில வழிமுறைகளை உருவாக்குறாங்க. அந்த எந்த வழியும் பிறவா நிலையெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது. ஏன்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம், இப்போ தானே சொல்கிறாங்க நான் பிறக்க மாட்டேன். ஓஷோ சொல்கிறாரு, சத்குரு சொல்கிறாரு, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு சொல்கிறாரு, இளையராஜா சொல்கிறாரு. இவங்கெல்லாம் கடைசி ஜென்மத்தில் இருக்கிறாங்க. அதான் வந்துட்டாங்களே, எல்லாம் மறுஜன்மெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசி ஜென்மத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்புறம் எப்படி பிறப்பு கிடையாது இல்லையா? மறுபடியும் நடக்கும். மறுபடியும் அவங்களுடைய முதல் ஜென்மம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே பிறப்பாங்க. பிறந்து மீண்டும் இந்த கடைசி ஜென்மம் வருவாங்க. மறுபடியும் அவங்க பிறக்க மாட்டேன்னுவாங்க, மறுபடியும் பிறப்பாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கும். சரி, இப்போ மறுஜென்மம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த உலக அழிவின் போது ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஜீவனை கொடுத்தார், ஆத்மாவை கொடுத்தார் கடவுள் அப்படின்னு பைபிளில் அடிக்கடி வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? உயிர் தானம் கொடுத்தார் அப்படின்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா, உலகம் அழியும்போது ஆத்மா எல்லாம் மேலே போயிடும். மேலே இருக்கிறது திட்டத்திட்ட செத்து போன மாதிரி சுயநினைவே இல்லாமல் இருக்கும்.
அப்படி ஒரு ஆத்மா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆத்மா இருக்கிறதே நடிக்கிறதுக்காக தான். அதில் நடிப்பின் பாகம் பதிவாக இருக்கும். அது எப்போ வருதோ அப்போ தான் வரும். இப்போ சொர்க்கத்தில் வருவதற்கு இப்போ தகுதி ஆயிட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வருவாங்க. இறைவன் சொன்ன மாதிரி 100% தூய்மையான, ஒரு 90%னா கொஞ்சம் லேட்டாக பிறப்பாங்க, அது வரைக்கும் மேலே இருப்பாங்க. 50%னா ஒரு பாதியில் தான் வருவாங்க. இறைவன் ஞானத்தையே எடுக்கலை அப்படின்னா இந்த பூமி நரகம் ஆன பிறகு தான் பிறக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் மக்கள் தொகை ஏறுது. வந்தவர்களும் திரும்பி போகலை, புதியதாகவும் ஆத்மாக்கள் ஆட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ எப்படி மறுஜென்மம் நடக்குது? சரி, இப்போ என்னென்னா கடைசியில் என்ன நடக்குது? ஞானம் கொடுக்குறார். எதுக்கு? ஆத்மா தூய்மை ஆகிறதுக்கு. சொர்க்கத்தில் எப்படி தூய்மையாக இருந்தோமோ அந்த அளவுக்கு தூய்மையாகணும். அப்போ எப்படி தூய்மையாகும்? அது லட்சியம். ஆனால் இப்போ அழுக்கு குப்பையில் இருக்கிறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையாகும். இறைவனை நினைக்க அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு இருக்கிற மாதிரி கணக்கு இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ரிவர்ஸில் போகிறீங்களோ, இப்போ கடைசி 100 வருடம் இல்லையா, அப்படியே இன்னும் ஒரு இறைவனை நினைக்க ஒரு 200 வருடத்திற்கு முன்பு இருந்த அளவுக்கு தூய்மை, இன்னும் நினைக்க 500 வருடத்திற்கு முன்பு, இன்னும் நினைக்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அடுத்தது 2500 வருஷத்துக்கு முன்னாடி, அடுத்தது 3500 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடி அளவுக்கு தூய்மை ஆக்கியாச்சு. அப்போ உண்மையிலே என்ன நடக்குதுன்னா ஆத்மாவுக்குள்ளே சார்ஜ் ஏறுது. ஆத்மான்ற பேட்டரியில் சார்ஜ் நிரம்புது. இப்போ பேட்ரி கார் இருக்குது அல்லது பெட்ரோல் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு போடுறீங்களோ அவ்வளோ தூரம் ஓடும். அப்போ இங்கே கடைசி நேரத்தில் நடக்கிறதே ஆத்மா 5000 வருடம் ஓடுவதற்காக சார்ஜை நிரப்புகிறோம். நம்ம இது இறைவனுடைய வழிபடி நம்ம நிரப்புகிறோம். ஸோ சொர்க்கத்துக்கு வரும். அலட்சியமாக இருந்தால் கொஞ்சம் தான் கொஞ்சம் கம்மியாக நிரப்புவோம். அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பத்தில் வர மாட்டோம், கொஞ்சம் லேட்டாக வருவோம். ரொம்ப கம்மியாக நிரப்புனா கடைசி ஒரு ஜென்மம் மட்டும் வருவோம். நிரப்பவே இல்லை அப்படின்னா அவங்களுடைய நிலை என்ன? ஏன்னா சொர்க்கத்தில் கம்மியான பேர் தான் வருவாங்க. இறைவன் வந்துட்டாருன்றதெல்லாம் ரொம்ப கம்மியானவர் தான் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இங்கே காமத்தை எல்லாம் விடணும், இது சாதாரண விஷயம் கிடையாது. காமத்தை விடணும், கரிமீனை விடணும், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்தையும் விடணும். அப்போ இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார், எல்லோரும் ஏற்றுக்கலை. ஏற்றுக்காட்டினாலும் அவங்க கடவுளின் குழந்தைகளே இல்லையா? ஒரு அப்பா நல்லா படிக்க வைக்கிறாரு, நல்லா படிக்கிற குழந்த ஒரு டாக்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது ஆயிடுச்சு, படிக்க வச்சுட்டாரு. இன்னொரு குழந்த ஸ்கூலுக்கே போகல, கட்டடிச்சிட்டு சுற்றுது. இப்போ என்ன பண்ணுவார் அப்பா? அப்படியே விட்டுருவாரா? சரி, ஏதோ ஒரு பெட்டி கடை வச்சு இல்லை அவனுக்கு எதை பிடிக்குமோ அதில் எதையாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பார். பட் ஆனால் டாக்டர் படித்தவனுக்கு ஈக்குவலாக வர முடியாது. ஏதோ ஒன்று அவனுக்கு முடிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைப்பார், சாதாரண மனித தந்தையே. அப்போ கடவுள் விட்டுருவாரா? அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பாவங்கள் இருக்குது, பாவத்தை நீங்கள் அழிக்கலை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அழிக்காதனால அதுக்கு செம்ம தண்டனை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, நல்ல காமத்திலே மூழ்கி இருக்கிறீங்க பல ஜென்மமானால், இப்போ மறுபடியும் காமத்தில் விழுவீங்க தவறான முறையில், அப்போ மாட்டிக்குவீங்க. இப்போ பார்க்குறோம் இல்லையா, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி காமத்தில் விழுந்தவங்களெல்லாம் இன்றைக்கி அரெஸ்ட் ஆகுறாங்க, திடீர்னு வெளில சொல்கிறாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய எதிரின்றது காமம். அதிலிருந்து விலகி இருக்க சொல்கிறார். ஸோ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்வது தான் இங்கே லட்சியமே. இறைவனை நினைக்க தான் அது சாத்தியமே தவிர காட்டில் போய் உட்காந்துட்டாலும் அது வராது. இன்றைக்கி பாலியல் குற்றத்தில் சிக்கிற எல்லா மத தலைவர்களும் பல ஜென்மமாக துறவிகளாக வாழ்ந்தவர்கள் தான், தூய்மையாக இருந்தவர்கள் தான். இப்போ திடீர்னு சிட்டிக்குள்ளே வரும்பொழுது உலகமும் ரொம்ப மோசமாகுது, அவங்க ஆத்மா தூய்மை இழந்துக்கிட்டு தான் இருக்கும். அதற்கான சூழ்நிலை இல்லாமல் பார்த்துக்கிட்டதுனால வரல. இப்போ அந்த சூழ்நிலை வரும்போது விழுந்துருவாங்க பொத்துன்ட்டு. ஸோ இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இருக்கிற மாதிரி ஒரு 2 தலைமுறை முன்னாடி கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். 5 தலைமுறை முன்னாடி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 50 தலைமுறை முன்னாடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் இல்லையா? ஆனாலும் இது நரகம்தான். ஆனால் நரகத்திலேயே இப்போ தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ கடைசியில் தண்டனை கிடைக்குது பார்த்தீங்களா? அந்த தண்டனையில் ஒரு வைராக்கியம் வரும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நிறைய பாலியல் குற்றம் பெரிய பெரிய பிரபலங்கள் மேலே வருது. எந்த அளவுக்கு பிரபலம் ஆகுறாங்களோ, பெரும்பாலும் பிரபலங்கள் எல்லாம் கடைசியில் தான் ஜென்மமே எடுப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும். முதல்ல கடவுள்கிட்ட இருந்து வர்றதுனால அந்த சக்தி இருக்கும். அதனால் சீக்கிரமாக ஷைன் பண்ணுவாங்க. அந்த விகாரங்கள்லாம் ஆரம்பத்தில் மயங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மயங்கி, ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ஜென்மத்தில் இழந்துருவாங்க.
ஒரே ஜென்மத்தில் உச்சியையும் அடைவாங்க, வெற்றியின் உச்சியை, அப்புறம் மரண பாதாளத்துக்கும் போவாங்க. இப்போ அந்த மாதிரி பிரபலங்கள் எல்லாம் ரொம்ப அப்படியே புகழின் உச்சத்தில் இருப்பாங்க, அந்த ஒரு போதையிலே இருப்பாங்க. அப்போ ஒரு பாலியல் குற்றம் அவங்க மேலே வருது, நியூஸ் பேப்பரில் வருது, எல்லாரும் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. அப்படின்போது அந்த ஆத்மா எப்படி துடிக்கும்னு யோசிச்சு பாருங்க இல்லையா? ஃபேமஸ் ஆகாட்டினா கூட பெருசாக தெரியாது. அப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு, எதையும் போட முடியாது. போட்டால் கீழே நீ யோக்கியமான்ட்டு அப்படியே போடுவாங்க. எந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சோ அந்த பொண்ணு பேரை போட்டு 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 அவங்கள சாகடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அப்போ தண்டனை அனுபவிக்கிறாங்களே. அப்போ இனிமேல்ட்டு எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த காமத்திலேருந்து விடுபடணும்னு தோணும். இன்னும் பயங்கரமான தண்டனை எல்லாம் கிடைக்கும். அடுத்த ஜென்மத்தில் பெண்ணாக பிறந்து அவங்க கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவாங்க. அப்போ இன்னும் காமத்தின் மீது வெறுப்பு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய தண்டனை வந்து காமம், கோபம் இதெல்லாம் வெளிப்படுத்த முடியாத மாதிரி தண்டனை கிடைக்கும். அப்போ நம்ம பச்சாதாபப்பட்டு அந்த பயத்திலே திருந்துவோம். ஸோ அப்படி நீங்கள் எந்த அளவுக்கு திருந்துறீங்களோ, இது அடிவதை வாங்கி திருந்துறீங்க. ஸோ திருந்தி அந்த பழைய ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த ஒரு குணத்தோட உடலை விட்டு உயிர் பிரியுதுன்னு வச்சுக்கோங்களாம். அப்போ என்ன ஆகும், அடுத்த கல்பத்தில் வரும்போது ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி பிறப்பாங்க. ஆக்சுவலாக இந்த கல்பத்தில் அவங்க அப்படி தான் பிறந்திருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு முன்னாடி பிறந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் பிறப்பாங்க. அப்போவும் என்ன ஆகுது, மறுஜென்மம் இல்லைன்னு கிடையாது, அடுத்த ஜென்மம் இல்லாமல் இருக்கும். அதாவது இம்மிடியேட் பர்த் இருக்காது சொர்க்கத்தில். ஏன்னா அடுத்த சொர்க்கம் வரப்போது அதுக்கு அவங்க தயாராகலை. நரகம் வரும்போது பிறப்பாங்க. அது வரைக்கும் மேலே சுயநினைவு இல்லாமல் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. சரி, இப்போ மறுஜென்மம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம முதலே சொல்லிட்டோம். 5000 வருடத்துக்கான வருமானத்தை சேர்த்தவர் தான் கிருஷ்ணர். அப்போ சேர்த்ததே அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். அதுலேயும் முதல் 2500 வருடம் என்னென்ன பதவி, அதாவது சொர்க்கத்தில் என்னென்ன பதவி அடைவாங்கன்றதில் இப்போ பண்ணுற முயற்சியில் ஃபிக்ஸ் ஆகிடும். அங்கே போய் நீங்கள் செய்கிற காரியத்தினால, ஏன்னா இப்போ இந்த நரகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல புண்ணியம் செய்கிறீங்கன்னா பணக்கார வீட்டில் பிறப்பீங்க ஒரு ஜென்மத்துக்கு மட்டும். நிறைய பேருக்கு கல்வி கொடுக்குறீங்க, இலவசமாக சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த ஒரே ஒரு ஜென்மம் மட்டும் நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்கன்னா அடுத்த ஜென்மம் மட்டும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ ஒரு ஜென்மம் மட்டும் வரும். ஆனால் இந்த கடைசி 100 வருடத்தில், அதாவது இப்போ இறைவனுடைய ஞானத்தின்படி நடந்து ஆத்மான்னு வந்து சிவபரமாத்மா சதா நினைவு செய்து இதை எப்படி செய்கிறதுன்னு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்க அந்த புண்ணிய கணக்கு அதிகமாகிட்டே இருக்குது. கூடவே மற்றவர்களுடைய ஆசீர்வாதம், குணத்தின் மூலமாக ஆசீர்வாதமும் வாங்கணும். இது நிறைய டீப் சப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஆத்மாவுக்கு வருமானமாக சேமிப்பாகும். ஸோ இதுதான் அங்கே சொர்க்கத்தில் மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறக்க வைக்கும் அடுத்தடுத்த ஜென்மத்திற்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து இப்போவே சேர்த்துடுறீங்க. ஸோ அடுத்த 2500 வருடத்துக்கு உட்காந்து சாப்பிடுவீங்க இப்போ சேர்த்து வச்சதை. ஏன்னா சேர்த்து வச்சதே அதுக்காக தான். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். பிறவா நிலைன்றாங்களே, சேர்த்து வச்சிட்டிங்க, வச்சதை நீங்கள் அனுபவிக்கணும்ல. ஸோ சொர்க்கம் முடிஞ்சிச்சு. நரகம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் வந்து மனைவியை பார்க்கும்போது மறுபடியும் திரும்பி பார்ப்போம், அழகாக இருக்கிறா இல்லைன்ட்டு ஸ்லைட்டாக எண்ணம் வரும். அதான் முதல் காமம். இப்போ என்ன ஆகுது, கணக்கு வழக்கு உருவாகுது. சொர்க்கத்தில் வந்து அந்த கணக்கு வழக்குலாம் இருக்காது, விடுபட்டு அங்கே தான் வந்து புண்ணிய கணக்கும் இல்லாமல் பாவ கணக்கும் இல்லாமல் இருக்கும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு சொன்னார் இல்லையா, அது சொர்க்கத்தில் தான். அதை தான் அகர்மம்னு சொல்லுவோம். அது விகர்மத்திலையும் வராது, சுகர்மத்திலையும் வராது. விகர்மம்னா பாவகர்மம், சுகர்மம்னா சுகம் கொடுக்கக்கூடிய கர்மம். ரெண்டுமே அங்கே வராது. ஏன்னா அப்படி வந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் மற்ற தர்மத்த ஆத்மாக்கள்லாம் கீழே வர முடியாது. ஸோ அதனால் அங்கே கர்மத்தின் கணக்கு வேலை செய்யாது, அதிலேருந்து விடுபட்டு இருப்பாங்க. நரகத்தில் வரும்போது தான் பாவ புண்ணியம் வரும். ஏன்னா அந்த காமம் வந்துடுச்சு இல்லையா, பற்று வந்துடும். அப்போ அவங்களோட கணக்கு வழக்கு நீங்கள் உருவாக்குறீங்க. ஸோ அப்போ கணக்கு வழக்கின் காரணமாகவும் அவங்க குடும்பத்தில் பிறப்பீங்க. பட் ஆனால் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒன்ஸ் பிறந்துட்டாலே என்ன ஆகும், மறுஜென்மம் எடுத்து தான் ஆகணும். ஆனால் அந்த கணக்கு வழக்கு சொல்கிறேன், நீங்கள் யாரோட கணக்கு வழக்கு வைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல போய் பிறப்பீங்க. இது இல்லாமல் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி பிறவியும் வரும். ஸோ ரொம்ப மோசமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கணக்கு வழக்கு வைத்தவர்களில் ரொம்ப மோசமானவர் யாரோ அவங்க குடும்பத்தில் போய் பிறப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அதேமாதிரி புண்ணியம் செய்தாலும் அதோடைய பலனை அனுபவிக்கிறதுக்கும் நீங்கள் பிறப்பீங்க. பாவம் செய்தால் அதற்கான தண்டனை அனுபவிக்கும் பிறப்பீங்க. ஆக்சுவலாக ரெண்டும் கலந்து தான் எப்போவுமே பண்ணுவோம். இப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, பாவமும் பண்ணக்கூடாது புண்ணியமும் பண்ணக்கூடாது, அப்போ தப்பிச்சிடுவோம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் மகாவிஷ்ணு சொல்கிறார். ஸோ லாஜிக்கலாக அது கரெக்ட். ஆனால் அது மட்டுமே மறுபிறவியை நிர்ணயிக்கிறது கிடையாது. நீங்கள் வைக்கிற கணக்கும்
நிர்ணயிக்குது. இப்போ இந்த பித்ரு கடன் தீர்க்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து பித்ருக்கு அந்த ஒன்று வைப்பாங்க இல்லையா, அந்த சாப்பாடு போடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அடைக்க வேண்டிய கடனை அடைச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் அதை வச்சுலாம் அடையாது. அதோடைய அர்த்தம் என்னென்னா தொடரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பா அம்மா வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த கடனை அது மாதிரி அப்பா அம்மா இருப்பாங்க. இது இல்லாமல் நீங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், இல்லை நிறைய பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கலாம், அல்லது லவ் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் கணக்கு தொடருது. ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல் வைக்கும்போதே அதுவே தொடருது. பேச்சு வழக்கு அந்த மனசு பறி கொடுக்கறது, இது எல்லாமே கணக்கு வழக்கு. ஸோ இதையெல்லாம் முடிக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. இல்லறத்தில் இருக்கிறவங்க வைக்கிற தொடர்பை விட அதிகமாக துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வைப்பாங்க. எப்படி தெரியுமா? அவங்க தான் எந்த வேலையும் செய்கிறது இல்லை. அப்போ சாப்பாடு பொதுமக்கள் கிட்ட தானே வாங்கணும். அப்போ அத்தனை பேர்கிட்டையும் அவங்க தொடர்பு வச்சு அவங்க எப்படி மறுபிரிவிலேருந்து தப்பிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். இப்போ கடவுள் சொல்கிறார், நீ கலியுகத்தில் தப்பிக்கணும் அப்படின்னா இறைவன் நினைவிலேருந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தையும் அழிக்கணும். இங்கே இருக்கிற யாரோடவும் தொடர்பு வைக்கக்கூடாது. தொடர்பு வைக்கக்கூடாதுன்னா பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. விலகி பேசுங்கள், ஆத்மாவை பார்த்து பேசுங்கள், பற்றற்ற அன்பு வைங்க இல்லையா. அன்பு இருக்கும், அதே நேரத்தில் விலகி. எப்படி நர்ஸு சிரிச்ச முகத்தோடு பேசினாலும் பேஷண்ட்டு இறந்துட்டா அவங்க அழமாட்டாங்க, ஏன்னா பற்று இருக்காது. என்னுடையவர் கிடையாது. அதே மாதிரி என்னுடையது இந்த உடம்பு உட்பட எதுவுமே கிடையாது. வெறும் ஆத்மானு வந்து பரமாத்மா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவரை மட்டுமே சகல உறவு, அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தை, சகோதரன் சகோதரி, எல்லாமே அவர் மட்டுமே. அப்படி நீங்கள் இருக்க உங்களுடைய இந்த உடல் சார்ந்த உறவுகளிலிருந்தும் உங்களுடைய புத்தி விலக்கணும். எதுக்குன்னா மீண்டும் அவங்கள தொத்திக்கிட்டு வந்து பிறந்துடக்கூடாது. அதனால தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுவார். உறவுகளை உருவாக்காதீங்க, ஏற்கனவே இருக்கிற உறவுகளை புத்தினால் முற்றிலும் துண்டிங்க, இறைவன் நினைவில் மட்டுமே மூழ்குவதன் மூலமாக அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இறைவன் தான் யார் எப்படி இருப்பார்னே யாருக்குமே தெரியாது. ஓஷோவுக்கு தெரியுமா? அவர் சொன்ன எந்த மெடிடேஷன்லையாவது கடவுளை நினச்சிட்டு இருக்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்களா? கடவுள் எப்படி இருப்பார்னே எந்த மதத்துலையுமே கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ தான் கடவுள் தான் அதை சொல்ல முடியும். அவர் தான் வந்து சொல்கிறார், செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன்ட்டு. ஸோ அவரை நினைத்தால் தான் பாவம் அழியுன்றதை அவர் தான் சொல்கிறார். ஸோ அவரை நினைக்க பாவம் அழியுது, புண்ணிய கணக்கு சேமிப்பாகுது. ஏன்னா அவரை நினைக்க ஆத்ம தூய்மையாகுதா. அந்த முரளியும் தினமும் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அதை கேட்க உங்களுக்கு தெய்வீக குணங்கள் தாரணையாகும், சொர்க்கத்தில் உள்ள அந்த தெய்வீக குணங்கள். ஸோ இது எல்லாமே புண்ணிய கணக்காக மாறுது. ஏன்னா அந்த தூய்மையான எண்ணங்களை உருவாக்கும் போது அது தூய்மையான அதிர்வலைகளை உருவாக்குது. ஸோ அப்போ இந்த உலகத்தை தூய்மையாக்கக்கூடிய சேவை நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் இந்த உலகம் சொர்க்கமாக மாறுது. அப்போ உலகத்தை சொர்க்கமாக்குற புண்ணியம் பண்ணுறீங்க. இன்னொன்று, இறைவன் நினைவிலே இருக்கிறதுனாலையும் வாயுமண்டலம் மாறுது. அடுத்தது எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணமும் வைக்கிறீங்க. எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குகிற மாதிரி தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குறீங்க. ஸோ எல்லாமே புண்ணிய கணக்கில் சேமிப்பாகுது. ஸோ இத்தனை புண்ணிய கணக்கையும் நீங்கள் உட்காந்து அங்கே செலவு பண்ணுறீங்க. ஆனால் இப்போ இவங்க எல்லோரும் சொல்கிறாங்களே, எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கணக்கு வழக்கு இருக்கும். இப்போ இளையராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நடிகரை பிடிக்கும், அது இது இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே கணக்கு வழக்குறது. இது இல்லாமல் பாவம் வேறு இருக்குது. அவர் என்ன தான் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அவர் போட்ட பாட்டு காமத்தை தூண்டக்கூடிய, காதலை தூண்டக்கூடிய, உடல் உணர்வை தூண்டக்கூடிய பாடல் எத்தனை இருக்குது இல்லையா. அந்த லவ் சாங்னாலே அந்த இப்போ கேட்குற லவ் சாங்லாம் ஒரு சாங் மாதிரியே தெரியாது. இளையராஜா லவ் சாங்கை கேட்டே லவ் பண்ணி விழுந்து வாழ்க்கை வீணாக்கினவன் நிறைய பேர் இருப்பான். ஸோ அதெல்லாம் வேறு பாவ கணக்கில் வரும். ஸோ இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா பாவம் செஞ்சுருப்பாங்க அவங்க. அப்போ பிச்சைக்காரனுக்கு வந்து சாப்பாடு போட்டாலும் பாவம். ஏன்னா அவன் அந்த உடல் தெம்பை வைத்து, அந்த உணவுனால் வர தெம்பை வைத்து அவன் பாவம் தான் செய்ய போகிறான். ஏன்னா கலியுகத்தில் கண்ணை திறந்தாலே பாவம் இச்சையாக தான் பார்க்க போகிறான். எண்ணம் ஃபுல்லாக மோசமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ உன் உணவை சாப்பிட்டுட்டு அவன் செய்கிற அனைத்து பாவ எண்ணங்களும் உன் தலையில் வந்து விடியோன்றார். அதேமாதிரி பிச்சைக்காரனுக்கும் கொடுக்கல் வாங்கல் வருது, பிச்சை போடுறவனுக்கும் கொடுக்கல் வாங்கல் வருது. ஸோ அப்போ எப்படி பிறவா நிலை அடைய முடியும்? ஏன்னா மகாவிஷ்ணு சொல்கிறார், பிறவா நிலை அடையிறதுக்கு நிறைய வழி இருக்குது. குண்டலினி யோகத்தை ஏற்றி இது பண்ணலாம், அன்னதானம் போட்டு பண்ணலாம். அன்னதானம் போட்டால் இன்னும் கணக்கு தான் உருவாகும். அது குண்டலினி யோகம். அது என்ன, குண்டலினி யோகத்துக்கும் பாவ புண்ணியத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆத்மாவில் குணம் இருக்குது. அந்த குணத்தை அழிக்கிறதுக்கு இறைவன் நினைவில் இருக்கணும், நல்ல குணத்தை நிரப்பணும்.
நீங்கள் கற்பனையாக மூலாதாரத்தில் ஒன்று இருக்குது, அது அப்படியே ஏறுதுன்னு நினைக்கிறதுனால பாவம் எப்படி அழியும்? மற்றவர்கள்கிட்ட இருக்கிற கணக்கு எப்படி முடியும்? எப்படி பிறவா நிலை அடைய முடியும்? ஸோ இப்போ கலியுகத்தில் மீண்டும் பிறந்துடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ விஷயத்தை கடவுள் சொல்லிக் கொடுக்குறார். ஆனால் அதுக்கு பதிலாக சொர்க்கத்தில் பிறப்போம், பிறவா நிலை கிடையாது இல்லையா? கலியுகத்தில் மீண்டும் பிறக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகுனா, சொர்க்கம் வர்றதுக்கு முன்னாடியே உடலை விட்டீங்க அப்படின்னா கடவுள் இருக்கக்கூடிய செம்பொன் நிறமான ஒளி உலகமாகிய பரந்தாமத்திற்கும் இந்த ஸ்தூல உலகத்திற்கும் இடையில் ஒரு சூக்ஷ்ம லோகம் இருக்கும். அங்கே சூக்ஷ்ம உடலோடு இருப்போம். பூமியில் உள்ள எல்லாத்தின் மீது உள்ள பற்றி நீங்கள் நீக்கிட்டதுனால பூமிக்கு கீழே வர மாட்டீங்க. ஸோ மேலேருந்து சக்தி மட்டும் கொடுப்பீங்க, எல்லோரும் தூய்மையாகி மேலே வரட்டும், எல்லா சகோதர ஆத்மாக்களும். தனிப்பட்ட ஸ்பெஷலாக இது என் கணவன் என் மனைவி இவங்க வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. அப்படி இருந்தால் முதல்ல நீங்கள் மேலே போக முடியாது, இங்கே தான் பிறந்துடுவீங்க. ஸோ இப்போ இந்த கலியுகத்தில் பிறப்பதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கற்றுக் கொடுக்குறார். அந்த வழியும் அவங்க எடுக்கலை, ஆனாலும் பிறக்க மாட்டேன்றாங்க. ஸோ கடைசி ஜென்மத்தில் வந்து பிறக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி பிறந்து முடிச்சாச்சு இல்லையா? ஃபுல் ரவுண்டு வந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பிறக்க மாட்டேன்? ஸோ இதை புரிஞ்சுக்கணும். பிறவா நிலை என்பது கற்பனை அப்படின்னு நான் சொல்லலை, கடவுள் சொல்கிறார். ஆனால் மனிதர்கள், கடவுளை பற்றி எதுவுமே தெரியாத மனிதர்கள், கடவுளே இல்லைன்னு சொல்கிற மனிதர்களும் சொல்கிறாங்க நான் பிறக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் ஈஷா யோகா சத்குரு சொல்கிறார், நான் இப்போ வெளியிலேருந்து உங்களுக்கு தூண்டுதல் கொடுக்குற மாதிரி அப்புறம் உள்ளேருந்தே தூண்டுதல் கொடுப்பேன். இது எல்லாருமே பண்ணுற வேலை. ராகவேந்திரர், ஷிரடி சாய்பாபா அந்த கடைசி நேரத்தில் வந்து தன்னை ஒரு கடவுளாக அவங்களே நம்பிடுறாங்க, மக்கள் எல்லாம் அவங்கள மேலே வைக்க. ஸோ அப்போ கடவுள் பக்கம் திரும்ப வேண்டிய கவனத்தை தன் பக்கம் திருப்புறது எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா? இளையராஜாவை தவிர மற்ற எல்லாருமே அந்த பாவத்தை செய்தவர்கள் தான். ஸோ அந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்காமல் தப்பிச்சிட முடியுமா என்ன? மற்றபடி ஒரு காட்டில் போய் சும்மா இருக்கிறதுனாலையோ, ஒரு தவத்தை, ஒரு ஜபம், ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்கிறதுனாலெல்லாம் எந்த லாபமும் கிடையாது. தூங்கிட்டு இருக்கிறதுக்கு சமம். நீங்கள் தூங்கிட்டால் உங்கள் கெட்ட குணம்லாம் போயிடுமா தானா இல்லையா? அது பல தவறான விஷயங்களை கேட்டு பார்த்து ஆழமாக பதிவாயிடுச்சு பல ஜென்மமாக. ஸோ அதை நீக்கிறதுக்கு தூய எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருக்கணும். அது இறைவன் கொடுக்குற ஞானம் தான் அந்த தூய எண்ணங்களே. ஸோ அது இல்லாமல் உங்களால் தூய்மை ஆகவே முடியாது. ஸோ தூய்மை ஆனாலே வருமானம் சம்பாத்தியமாகும். ஸோ சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. அப்போவும் மறுஜன்மம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன, ஏதோ மறுஜன்மம் எடுக்கிறது பெரிய துக்கம் மாதிரி நினைக்கிறாங்க. துக்கம்தான் நரகத்தில். அதை தான் கடைசி துக்கத்தின் உச்சத்துக்கே வந்துட்டிங்களே, அப்புறம் என்ன? இப்போ சுகத்தின் உச்சத்துக்கு போகும்போது இல்லை அது நான் வரமாட்டேன்றது எவ்வளோ பெரிய அறியாமை அல்லது மடமை. ஸோ இதை யோசியுங்கள். ஓம் சாந்தி. அருகில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திற்கு போய் அவசியம் இந்த ஞானத்தை எடுங்கள், அல்லது யூடியூப் வெப்சைட்ஸ்லலாம் இருக்குது, நம்மளே கூட போடுறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.